அவங்க படிச்சதெல்லாம் மற்றவங்களுக்கு என்ன பண்றாங்க? அவங்க அறிவிக்கிறாங்க, எல்லாம் அறிவிக்கிறாங்க. ஸோ கடவுள் பற்றி சொல்லும்போது அவர் யார்னா ஞானத்தையும் அறிவையும் எல்லா பொக்கிஷங்களையும் உள்ளடக்கியவர். ஆனா கிறிஸ்தவம் எப்படி சொல்லி வச்சுட்டான்னா, தம்பி நீ ரொம்ப ஞானவானா இருக்கிற, ஒரு ஞானத்தை முதல்ல கழட்டி வேணுவாங்க. ரொம்ப ஞானம் கடவுளுக்கு ஒத்து வராதப்பா, இந்த ரொம்ப ஞானமானதை நரகத்துக்கு போயிடுவேன், இப்படிதான் சொல்லி வச்சாங்க. ஒருவேளை உங்களுக்கு நான் சொல்ற புதுசா இருக்கலாம், ஆனா கிறிஸ்துவத்துல இந்த செய்யுங்கிறது இன்னைக்கு விருதுதான் இருக்குது. ரொம்ப ஞானவான நடந்துக்காத, ரொம்ப ஞானமா இருக்காத, ஞானவானா நீ ரொம்ப ஞானின்னு உன்னை நினைச்சுக்காத, ஞானம் உலக ஞானம் கடவுளுக்கு முன்னால பைத்தியம் சொல்லி இந்த ஞானத்தை அத மோசமா திட்டுறவங்க, அத ஞானம் நல்லதுன்னு சொல்றவங்க. ரொம்ப அடுத்தது அறிவு, எல்லாம் அறிவு, ரொம்ப அறிவாளி நினைக்கிறியா நீ, ரொம்ப அறிவு புத்தி போயிச்ச உனக்கு, அறிவை கழட்டி வை. கோயிலுக்குள்ள வரும்போது அறிவெல்லாம் கழட்டி செல்ஃப்ல வச்சுட்டு உள்ள வாங்குவாங்க. கோயிலுக்குள்ள வரும்போது அறிவில்லாம வாங்குவாங்க. அறிவே இல்லைன்னா எப்படி புரியும்? ஏமே கொஞ்சமாச்சும் அறிவு வேணாமா உங்களுக்கு? அறிவு இருந்தாதான் ஒருத்தர் அறிவிக்கிறது என்ன பண்ண முடியும், புரிஞ்சுக்க முடியும். அறிவெல்லாம் வீட்டுல கழட்டி வச்சிட்டோம்னா இங்க என்ன கேட்க முடியும்? அறிவு இல்லாதவன் புரிந்து கொள்ளவே முடியாது. ஆகவே இங்க ஞானம் அறிவு என்பது ஒவ்வொரு மனுஷனுக்கும் உண்டாயிருக்க வேண்டும். இந்த ஞானத்தையும் அறிவையும் கிறிஸ்து உடையவராய் இருக்கிறார். இந்த ஞானம் அறிவு என்பது இது ஏதோ ஞானம் அறிவுன்றாங்க, இது ஏதோ மதவாதிகள் ஏதோ சாமியாருங்களுக்கு இருக்கிற மாதிரி ஞானம், சாமியாருக்கு இருக்கிற மாதிரி அறிவு, இதோ மரத்துக்கு போற மாதிரி பேசுறாங்க அப்படின்னு நினைச்சிடாதீங்க. ஞானம் அறிவுனா என்ன அப்படின்னா, இந்த உலகத்துல இன்னைக்கு ஏழையா இருக்கிறவன், தரித்திரனா இருக்கிறவன், கஷ்டத்துல இருக்கிறவன், துன்பத்தில் இருக்கிறவனுக்கெல்லாம் ரீசன் என்னன்னா, அவனுக்கு அறிவு இல்லை, அவனுக்கு ஞானம் இல்லை. ஏன்னா இதே உலகத்துல பணக்காரனா இருக்கிறான், செல்வந்தனா இருக்கிறான், ஐஸ்வர்யம் உள்ளவனா இருக்கிறான், ஒண்ணுக்கு 4-5 ஏரோப்ளான வாங்கி வச்சுக்கிறான். அவன் ஏன் இவ்வளவு டாப்பா இருக்கிறான், இவன் ஏன் இவ்வளவு போட்டத்துல இருக்கிறான் அப்படின்னா வேற ஒண்ணு இல்ல, இவனுக்கு ஞானம் இருக்கு, அவனுக்கு ஞானம் இல்லை. இவனுக்கு அறிவு இருக்கு, இவனுக்கு அறிவு இல்லை. உங்களை ஏழையாகவும் உங்களை பணக்காரராகவும், உங்களை சிறந்தவர்களாகவும் உங்களை சிறப்பில்லாதவர்களாகவும், உங்களை முன்னோக்கியும் உங்களை பின்னோக்கியும் தள்ளுவது ஏதோ சாத்தானோ பிசாசோ செய்வனையோ மாந்திரகமோ கிடையாது. ஞானம் தான் உங்களை முன்னோக்கி செல்கிறது. ஞானம் இல்லைன்னா உங்களை பின்னோக்கி கொண்டு செல்லுகிறது. நான் துரத்த வேண்டியது பிசாசு அல்ல, என்னுடைய அறியாமையை நான் துரத்த வேண்டும், என்னுடைய அஞ்ஞானத்தை நான் துரத்த வேண்டும். நான் பெற வேண்டியது ஞானத்தையும் அறிவையும் பெற வேண்டும். ஆமென். ஞானம் அறிவு எனக்கு வேண்டிய எல்லா வகையான செல்வத்தையும், எனக்கு வேண்டிய எல்லா வகையான சௌகரியத்தையும், எனக்கு வேண்டிய எல்லா வகையான ஐஸ்வர்யத்தையும் ஞானமும் அறிவும் எனக்கு அது உண்டாக்கும். எத்தனை நம்புகிறீங்க? ஞானம் அறிவு எனக்கு வேண்டிய எல்லாவற்றையும் உண்டாக்கும். அப்ப பாருங்க, கிறிஸ்துவம் என்பது என்ன? கிறிஸ்துவுக்குள்ள எல்லா ஞானம் இருக்கு, கிறிஸ்துவுக்குள் எல்லா அறிவும் இருக்கு. எதுக்கு எல்லாம் அவருக்குள்ள இருக்குது? அவருக்குள்ள இருக்குது எல்லாருக்குமே தெரியும். உலகத்தை பார்த்தாலே கடவுள் எவ்வளவு ஞானமானவர், கடவுள் எவ்வளவு அறிவாளின்னு தெரியுது நம்மளுக்கு. அப்போ இவ்வளவும் அவர் வைத்திருக்கிறது எதுக்காகனா, இவையெல்லாம் நமக்கு உண்டா இருக்க வேண்டும். அவரிடத்துல இருக்கிறதுனால நல்லது. கடவுள்கிட்ட ஞானம் இருக்குது, கடவுள்கிட்ட அறிவு இருக்குதுன்னா ரொம்ப சந்தோஷப்படலாம். ஏன்னா ஒரு மனுஷங்கிட்ட இருந்தாதான் வாங்குறது கஷ்டம். ஹலோ, மனுஷனுக்கு தான் எல்லா ஞானம் இருக்குது. ஆனா அவங்ககிட்ட நீங்க அவ்வளவு சீக்கிரம் ரகசியத்தை தெரிஞ்சுக்க முடியாது, ஞானத்தை நீங்க கற்றுக்கொள்ளவும் முடியாது. பட் ஒரு விஷயத்தை நாம் கடவுளுக்கு தேங்க்ஸ் பண்ணலாம். என்னன்னா, அவரிடத்தில் ஞானம் இருக்கிறதுனால, அவரிடத்தில் அறிவு இருக்கிறதுனால, அவரிடத்தில் அன்பு இருக்கிறதுனால என் வாழ்க்கைக்கு வேண்டிய ஞானத்தையும் அறிவையும் கடவுளத்தில் கேட்கும் போது கடவுள் நிச்சயமா எனக்கு தர வல்லவராக இருக்கிறார். ஏமேன். நல்ல காலம் பாஸ்டர்களை ஞானத்தை கொடுத்து வைக்கல, இந்த கோயிலுக்கு வரவங்களுடைய ரகசியத்தில் உனக்கு வச்சிருக்கிறேன் அப்படின்னு ஒரு பாஸ்டர் கொடுத்தா யாருக்கு எந்த ரகசியமும் சொல்லவே எதுவுமே நம்புறீங்க. நல்ல கால கடவுள் அது பண்ணிட்டு போயிட்டாரு இல்ல. ஆகவே பாருங்க, உங்களுடைய வாழ்க்கையின் ரகசியம் பாஸ்டர்களை கிடையாது, உங்கள் வாழ்க்கையின் வெற்றி அவங்க கையில கிடையாது. அவங்க கிடையாது உங்களுடைய மீட்பர், அவங்க கிடையாது உங்களுடைய சோர்ஸ்.
கடவுள் தான் உங்களுடைய எல்லா வகை ஞானத்துக்கும், அறிவுக்கும், வெற்றிக்கும், ஆசீர்வாதங்களுக்கும் உரியவராக இருக்கிறார். ஆகவே அவர் வார்த்தையை நீங்கள் கேட்பது, அவர் வார்த்தை கவனிப்பது, அவர் வார்த்தை புரிந்து கொள்வது உங்களுக்கு வேண்டிய ஞானம், அறிவு, ரகசியம் உண்டாவது மட்டுமல்ல, உங்கள் வாழ்க்கையினுடைய எல்லா சிக்கல்களிலிருந்தும் நீங்கள் சீக்கிரமாக விடுதலையாக்கப்படுவீர்கள். ஆகவே அவருக்குள் ஞானம் இருக்குது, அறிவு இருக்குது. ஞானம், அறிவு, எல்லாம் ஞானம், அறிவு. இன்னைக்கு இருக்கிற யூபர் அப்படின்ற ஒரு ஆப்பை கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. அப்புறம் ஓலான்னு சொல்றாங்க. அவங்ககிட்ட ஒரு கார் கூட சொந்தமான கார் இல்லை. ஆனா ஒரு கார் சொந்தமா கார் இல்லை. ஆனா உலகம் ஃபுல்லா அவன் பேர்ல என்ன ஓடுது? கார்ஸ் ஓடுது. அப்போ உலகம் ஃபுல்லா அவன் பேர்ல கார் ஓடுறது மட்டுமல்ல, இவனுக்கு உலகம் ஃபுல்லா பணம் வந்து கொட்டு நீங்க கொட்டுது இவன் வீட்டுல. என்ன ரீசன்னா, இவனுக்கு இருக்கிற ஞானம் அப்படி ஆபரேட் பண்ண ஆரம்பிச்சுக்கிறான். இந்த ஞானத்தை கடவுள் அவனுக்கு தருகிறவர், தேவனை விசுவாசிக்கிற ஒவ்வொருவனுக்கும் தர வல்லவராக இருக்கிறார். ஆமென். உங்கள் வாழ்க்கையின் சூழ்நிலை மாற்ற அவரால் முடியும். அவருக்குள் ஞானம் இருக்கு, அறிவு இருக்கு என்பவர்களாகிய பொக்கிஷங்கள்லாம் அடங்கி இருக்கிறது. ஆகவே கடவுளை விட சிறந்த ஞானி, கடவுளை விட சிறந்த அறிவாளி, கடவுளை விட சிறந்த பிலாசபர், தத்துவ மேதாவி உலகத்தில் வேறு யாருமே இருக்கவே முடியாது. எதுவுமே நம்புகிறீர்கள்? இப்பெல்லாம் சொல்றது எதுக்காகன்னா, கடவுள் ஞானின்னு எல்லாருக்குமே தெரியும். நான் சொல்லி தெரிய வேண்டிய அவசியம் இல்லை. அவரு எல்லாம் தெரியும், அவர் உலகத்தை படைத்தவர், எல்லாம் தெரியும். ஏன் அதை சொல்ல வர்றாருன்னா, 4ஆம் வசனம் சொல்லுது, இப்பெல்லாம் இருக்கிறதுனால ஒருவனும் நய வசனிப்பினால் உங்களை வஞ்சியாதபடிக்கு இதை சொல்கிறேன். ஏமாந்துராதீங்க. உங்களை பற்றிய ரகசியம் நான் ஒன்று சொல்றேன், என்கிட்ட வாங்க. ஏமாந்துராதீங்க. உங்களுக்கு இப்பெல்லாம் நடக்கும், அது நடக்கும் அப்படி சொல்லுவாங்க. நய வசனிப்பினால், எல்லாம் நய வசனிப்பினால், இந்த மாய்மாலமான போதனைகளால், மாய்மாலமான பிரசங்கத்தினால், மாய்மாலமான அன்பினால், மாயமாலமான மக்களை கைட் பண்ணுவதனால் ஜனங்க எங்க அட்ராக்ட் ஆகுறாங்கன்னா, அவங்க மேல கேர் பண்ற மாதிரி, அவங்க மேல அக்கறை காட்டுற மாதிரி, பிரதர் எப்படி இருக்கிறீங்க, சிஸ்டர் எப்படி இருக்கிறீங்க, வரணுமா, உங்களுக்காக நான் ஜெபம் பண்ணணுமா. ஸோ அவங்க மேல ரொம்ப கேர் எடுக்கிற பாஸ்டர்ஸ் தான் ஜனங்க என்ன பண்றாங்க, நம்புறாங்க. எவ்வளோ அன்பு எங்க மேல, எவ்வளோ கேரிங் எங்க மேல, எப்படி எங்களை நேசிக்கிறாரு. சோ பைபிள் சொல்லுது, பிரசங்கியார் வேலை இப்படி கேர் பண்றது கிடையாது, இப்படி வீடு வீடா போய் சந்திக்கிறது கிடையாது, இப்படி வீடு வீடா போய் அவங்களை நலம் விசாரிப்பது பிரசங்கியாருடைய வேலை கிடையாது. ஆனா அதை கரெக்டா பண்றாங்க. பிரசங்கியாருடைய வேலை என்ன? கடவுளுடைய ரகசியத்தையும், கடவுளுடைய வார்த்தைகளையும், கடவுளுடைய போதனைகளையும், கடவுளுடைய அன்பையும், கடவுளுடைய மீட்பின் திட்டங்களையும், மீட்பின் காரியங்களையும் ஜனங்களுக்கு பிரசங்கிக்கப்படுவதுதான் பிரசங்கியாருடைய பிரதானமான. எத்தனை நம்புறீங்க? நான் அதை கரெக்டா பண்றேன். என்னை நம்பினாலும், என்னை நம்பலனாலும், என்னை ஏற்றுக்கொண்டாலும் ஏற்றுக்கொள்ளாவிட்டாலும், நான் யாரையும் நான் மாய்மாலமா அவங்களை நேசிப்பதும் கிடையாது. நாம நய வசனிப்பதனால், வஞ்சகமான வார்த்தைகளால் அவங்களை ஏமாற்றுவதும் கிடையாது. அப்படிலாம் பண்றதில்ல. ஆனா நான் ஒண்ணு பண்றேன், கடவுள் வார்த்தை மக்களுக்கு மணிக்கணக்காக டீச் பண்றேன். எதுவுமே நம்புகிறீர்கள்? இங்க ஏமாற வாய்ப்பே கிடையாது. இங்க யாரும் ஏமாறவும் முடியாது. ஒருவன் நய வசனிப்பினால் உங்களை வஞ்சியாதபடிக்கு இதை சொல்லுகிறேன். அப்போ இந்த பிரசங்கங்கள், இந்த கிறிஸ்தவத்துல ஒரு ப்ராப்ளம் ஆயிடுச்சு. என்ன ப்ராப்ளம்னா, கிபி 2ஆம் நூற்றாண்டுல நாஸ்டிசம் அப்படிங்கிற ஒரு கோட்பாடை உள்ள கொண்டு வராங்க, ஒரு போதனைகள் கொண்டு வராங்க. இந்த நாஸ்டிசம்ன்றவங்க யாருன்னு சொன்னா, ரொம்ப எக்ஸ்ட்ராடனரியா டீச் பண்ற மாதிரி, ரொம்ப பெரிய அளவுல மக்களுக்கே தெரியாத சொல்ற மாதிரி அவங்க சொல்ல வருவாங்களாம். அவங்க தான் தத்துவ மேதாவிகள் சொல்றாங்க, இந்த நாஸ்டிசம் குரூப்ஸ். இவங்க என்ன பண்ணிருக்கிறாங்க, கோயில்கள்ல மக்கள் மத்தியில ஒரு தப்பான போதனைகளை மக்களுக்கு விதைச்சிட்டாங்க. ஜனங்க பாருங்க, இந்த பைபிள் வார்த்தைகளை புரிந்து கொள்வதற்கு பதிலா இதை விட அது ரொம்ப ஈஸியா இருந்தது அவங்களுக்கு. அந்த தத்துவ மேதாவிகள் சொல்ற தத்துவங்களை கேட்பது, அந்த தத்துவத்தை புரிஞ்சு கொள்வது,
அந்த தத்துவத்தினுடைய வாழ்வதில் அவள் ரொம்ப ஈஸியா ஆயிடுச்சு. இதுதான் தத்துவத்துடைய எஃபெக்டிவ். இந்த என்ன தத்துவம் பேசுறாங்க இவங்க அப்படின்னு சொன்னா, ஒண்ணு அவங்க சொல்றாங்க, இந்த சரீரம் it thought that the body was evil. அவங்க சொல்றாங்க, இந்த 2ஆம் நூற்றாண்டுல வந்த அந்த தத்துவ மேதாவிகள் என்ன சொல்லி வச்சுட்டாங்க, சபைகள்ல ஒரு போதனை கொண்டு வராங்க. என்ன மாதிரி போதனைன்னா, பாருங்க சகோதரர்களே, இந்த சரீரம் மாயை, இது பேய், சரீரம் பேய், ஈவில் சொல்றாங்க. சரீரம் பாவத்தால கரைப்பட்டது. சரீரம் சரியானது கிடையாது. சரீரத்துக்காக வாழாதீங்க, சரீரத்தை மேன்மைப்படுத்தாதீங்க, இந்த சரீரத்துக்கு சாப்பாடு போடாதீங்க, இந்த சரீரத்தை நீங்க சுகபோகமாய் வைக்காதீங்க, இந்த சரீரத்துக்கு ஏசி கொடுக்காதீங்க, ஏசி காத்து கொடுக்காதீங்க. ஏன்னா இந்த சரீரத்தை நீங்க எவ்வளவு நல்லா வச்சுக்கிறீங்களோ கடைசியில் இந்த சரீரம் உங்களை அழிச்சிரும். இந்த சரீரத்தால நீங்க வீழ்ச்சி அடைவீங்க. கடைசியில இந்த சரீரத்தை நீங்க சுகபோகமா வச்சீங்கன்னா கடைசியில இந்த சரீரம் உங்களை எங்க கொண்டு போய் விட்டுரும், நரகத்துல கொண்டு போய் விட்டுடும் அப்படின்றத இந்த தத்துவ மேதாவிகள் 2ஆம் நூற்றாண்டுல மக்களுக்கு போதிக்க ஆரம்பிச்சாங்க. அதை மக்கள் புரிஞ்சுக்கிறாங்க. ஆமா, அவர் சொல்றது கரெக்டு தான். எல்லா விபச்சாரத்துக்கு காரணம் சரீரம் தான், எல்லா வகையான பாவத்துக்கு காரணமும் சரீரம் தான், எல்லா தீமையும் சரீரம் தான் செய்யுது. அப்போ இவர் சொல்றது கரெக்டு அப்படின்றத அவங்க நம்புறாங்க. ஆனா தப்பு, முழுக்க முழுக்க தப்பு. பைபிள் சொல்லுது, நீங்களே உங்கள் சரீரம் தேவன் தங்குற ஆலயமா இருக்குதுன்னு பைபிள் சொல்லுது. சோ தத்துவம் என்ன சொல்லுது, பைபிள் என்ன சொல்லுது? தத்துவம் சரீரம் பாவம் மோசமானதுன்னு சொல்லுது. ஆனா பைபிள் சொல்லுது இல்லைன்னா சரீரம் தான் நீங்க தேவன் தங்குற ஆலயமா இருக்குதுன்னு சொல்லுது. ரெண்டாவது, இந்த சரீரம் சரியானது இல்லைன்னு சொல்லுது. வேதம் சொல்லுது உங்கள் சரீரத்தினால் தேவனை மகிமைப்படுத்துங்கள்னு சொல்லுது. அருமையானவர்களே, மனிதனுடைய பாவங்களுக்கும் மனிதனுடைய அக்கிரமங்களுக்கும் மனிதன் செய்கிற தவறுகளுக்கெல்லாம் சரீரம் காரணம் கிடையாது. இந்த சரீரத்தை தப்பாயின விதத்துல இயக்குகிற மனம்தான் காரணமா இருக்குது. மனம் சரியானால் அவயவங்கள் எல்லாமே சரியாக மாறிவிடும். இந்த சரீரத்தை நாம பனிஷ்மெண்ட் பண்றதுல எந்த ஒரு நியாயமும் கிடையாது. சரீரத்தை பனிஷ்மெண்ட் பண்ணது, நான் அறிய வேண்டியது அறிந்தால் சரியானதை புரிந்து கொண்டால் என் சரீரம் சரியாக மாறிவிடுகிறது. ஆமென். அப்போ இந்த நய வசனிப்பினால் தப்பான போதனைகளால் நீங்க மோசம் போகாதபடிக்கு ரொம்ப கவனமா இருங்க அப்படின்னு அவர் சொல்றாரு. தப்பான போதனைகள், அப்ப தவறான போதனைகள் அணிலிருந்தே இருக்குது. ஏதோ இன்னைக்கு நேற்று வந்தது கிடையாது. 1ஆம் நூற்றாண்டிலிருந்து கோயில்களுக்குள்ள என்ன கொண்டு போறது? தப்பான போதனைகள், தவறான போதனைகள், தேவனுக்கு விரோதமான போதனைகள், மக்களை தப்பான திசையில டைரக்ட் பண்ணுகிற போதனைகள், ஜனங்களை கெடுக்கிறது, ஜனங்களை அழிக்கிறது, ஜனங்க வறுமைக்கு நேராக தேவனுடைய ஆசீர்வாதம் தூரமாய் மக்கள் போகணும்னு தான் பிசாசுடைய நோக்கமாக இருக்குது. ஆகவே பாருங்க, பிசாசு கரெக்டா யாரை வச்சு ஆப்ரேட் பண்றான்னா, ஒரு பிரசங்கியாரை வச்சு அவன் என்ன பண்றான், ஆப்ரேட் பண்றான். ஆகவேதான் பெஞ்சில் உட்காரும் போது பக்கத்துக்கு ஆளு பிசாசு தான் பார்க்காதீங்க, முதல்ல மேல பிசாசுக்கு தான் பார்க்கணும். ஆமென். ஏன்னா பிசாசு அங்க உட்கார்ந்து உங்களை ஒண்ணு பண்ண போறது கிடையாது. ஆனா இங்க இருந்து என்ன பண்ண முடியும்? உங்களை எல்லாரையுமே கெடுக்க முடியும், உங்க மனசை மாற்ற முடியும், உங்களுக்கு தப்பானதை டீச் பண்ண முடியும். ஆகவே பக்கத்துக்கு ஆள் முக்கியம் இல்லை, மேலகிற ஆள் தான் முக்கியம். ஏன்னா தேவனோட வார்த்தையா இருந்தாலும் பிசாசுடைய வார்த்தையா இருந்தாலும் எங்கிருந்தான் வரணும்? அது இங்க இருந்து தான் வரணும். ஆகதான் ஆடியன்ஸ் இருக்கிற இடம் முக்கியம் இல்ல, மேல யார் நிக்கிறாங்க தான் முக்கியம். ஏன்னா 1 மணி நேரம் இவர் சொல்றதை கேட்க போறோம், 1 மணி நேரம் இவர் நம்மளுக்கு டைரக்ட் பண்ண போறாரு. இந்த 1 மணி நேரத்துல மூளை எங்கெங்கெல்லாம் போகுதுன்னு தெரியாது, மனம் எங்கெல்லாம் போகுன்னு தெரியாது. ஏன்னா இந்த 1 மணி நேரத்துல வாழ்க்கை சீராகலாம், சீரழிஞ்சும்
போகலாம். இந்த 1 மணி நேரத்துல வாழ்க்கை கட்டப்படலாம் அல்லது வாழ்க்கை கவிழ்க்கவும் செய்யப்படலாம். ஆகவேதான் நாம கேட்கின்ற போதனைகள் முக்கியம், அதோடு கூட சொல்ற ஆளும் முக்கியமாக இருக்கிறது. அதுக்காக நம்ம வெறும் பைபிள் வச்சதுனால நம்ம எல்லாமே கேட்டு இருக்கவும் கூடாது. ஆகவேதான் பவுல் சொல்றது, எல்லாமே கேட்காதீங்க, எல்லாமே நம்பிடாதீங்க. பைபிளோட வந்தாரு பிரதர் பார்க்காதீங்க. ஏன்னு சொன்னா அவங்க உங்களை வஞ்சிக்காம உங்களை விடவே மாட்டாங்க. அவங்க உங்களை என்ன பண்ணாம விட மாட்டாங்க, உங்களை மோசம் பண்ணாம விட மாட்டாங்க, உங்களை கன்வின்ஸ் பண்ணாம விட மாட்டாங்க. உங்களுக்கு தப்பான போதனைகளை சொல்லி புரிய வைப்பதுல அவங்க ரொம்ப தீவிரமா இருப்பாங்க. ஆனா நீங்க ஜஸ்ட் கொஞ்சம் தப்பா திங்க் பண்ணிட்டீங்க, கடவுள் வார்த்தைக்கு அவுட்டர்ல போய் நீங்க திங்க் பண்ணீங்கன்னா கண்டிப்பா நீங்க என்ன பண்ணுவீங்க, வீழ்ச்சி அடைவீர்கள். ஏமே பாருங்க, 20 வருஷ காலமாக இந்த பகுதியில் நான் இந்த பிரசங்கத்தை பண்ணிட்டு வரேன். 20 வருஷமா பிரசங்கம் பண்றேன். 20 வருஷமாவே இவ்வளவு பேர் தான் இருக்கிறாங்களா அப்படின்னா கிடையாது. 20 வருஷத்துல வந்தவங்க தெரியும், நிறைய பேர் இருந்தாங்க, ஃபுல்லா இருந்தாங்க, நிறைய இருந்தாங்க. அப்படியே இவ்வளவு குறைஞ்சிட்டாங்க அப்படின்னா வேற ஒண்ணும் கிடையாது. நான் நல்லா பிரசங்கம் பண்ணிட்டு போவேன், எனக்கு பின்னாலேயே ஒரு நயவசனம் என்ன பண்றாங்க, இங்க பின்னாலேயே வருவாங்க. அவங்க போய் இல்ல அவர் சொல்றதெல்லாம் நம்பிடாதீங்க, பைபிள் அப்படிலாம் சொல்லல, பணம் பேயின்னு சொல்லுது, பொருளாதாரம் நரகத்துக்கு கொண்டு போகும்னு சொல்லுது. அந்த பிரசங்கர் வார்த்தை கேட்டீங்கன்னா நீங்க கண்டிப்பா நீங்க மோசமாடுவீங்க, அவர்களை ஏமாத்துறாரு, அவர்களை தப்பா போதிக்கிறாருன்னு சொல்லி இந்த நான் பண்ற பிரசங்கத்தை விட இந்த கொஞ்சம் நயவசனமா பேசுற பிரசங்கம் எப்படி ஆகுதுன்னா எடுபடுது, குயிக்கா ரீச் ஆகுது. அதை கேட்டு திசை மாறி போனவங்க நிறைய பேர். சோ இதுக்காக நான் வருத்தப்படுறேன்னா கவலையே பட மாட்டேன். ஏன் கவலைப்படுறது இல்லை, போனவங்க கொஞ்சம் கூட கவலை இல்லையா, கவலை கிடையாது. ஏன்னா அவனுக்கு அறிவு தான் போக மாட்டான், அறிவில்ல போயிட்டாங்க. அதே நேரத்துல அறிவு என்னைக்கு வருதோ, நான் 100 கிலோமீட்டர் தூரத்தை கோயில வச்ச கூட அங்க வந்து சேர்ந்துருவாங்க. ஏமேன். நான் வரணும் அவசியம் இங்க இல்ல, நானே ஒரு 200 கிலோமீட்டர் தள்ளி ஒரு கோயில வச்சிட்டம்பா, இனிமே அங்கதான் வருவேன்னா கண்டிப்பா அங்க வந்துருவாங்க. ஏன்னா அவனுக்கு அறிவு இருக்கும் போது இந்த மாதிரி போதனை கேட்கறதுக்கு எவ்வளவு தூரம் வேண்டுமானாலும் எவ்வளவு பணத்தை வேணும் செலவு பண்ணி போகலாம்ன்ற அறிவு வந்துடும். ஏன்னா அறிவு இல்லாத நேரத்துல நாம எவ்வளவு நெருங்கி போய் சொன்னா கூட அவனுக்கு அது புரியவே புரியாது. ஆகவே போனவங்களை பற்றி நான் ஏன் வருத்தப்படுறது இல்லைன்னா, அவங்களுக்கு அறிவு வரல, அறிவு வந்தா தானே இங்க வந்துருவாங்க. ஏமேன். அப்படி போனதுக்கான காரணம் நான் கிடையாது, அப்படி போனதுக்கான காரணம் நயவசனமான வார்த்தைகள் ஜனங்களுக்குள்ளே அதை சொல்லி அவளை வஞ்சித்து வைத்திருக்கிறார்கள். அந்த வஞ்சகம் தான் அவளை தூரமாக்கிடுச்சு. சோ இது இந்த கோயிலில் நடந்த விஷயத்தை நான் பேச நினைக்காதீங்க. உலகம் ஃபுல்லா தான் நடக்குது. இன்னைக்கு உலகம் ஃபுல்லா கிறிஸ்தவர் இன்னைக்கு எப்படி இருக்கிறாங்க அப்படி பாத்தீங்கன்னா, ஐஸ்வர்யம் இல்லாம, ஆசீர்வாதம் இல்லாம, நிம்மதி இல்லாம, காசு இல்லாம, பணம் இல்லாம, திருமணம் இல்லாம, கல்யாணம் இல்லாம, எதுவுமே இல்லாம, திருமணம் பண்ணாலே பாவம்னு சொல்லி வச்சுட்டு கடைசியில கல்யாணமே வேணான்னு வச்சு திருமணம் இல்லாம வாழ்க்கைய அவங்க சன்னியாசி மாதிரி பிரம்மச்சாரியா வாழ்ந்துட்டு வராங்க. காசு பணம் தான் நம்ம தீமையில நடத்தும். இந்த பணம் ஒரு பேய், பணம் ஒரு பொல்லாததுன்னு சொல்லி பணத்தை பற்றிய தப்பான அபிப்பிராயம் இன்னைக்கு கிறிஸ்தவரை ஏழ்மைக்குள்ள கொண்டு போய் விட்டுடுச்சு. இந்த உலகத்துல இந்த பூமியில எனக்கு ஒரு கூடாரம் இருக்கக்கூடாது, ஏன்னா பரலோகத்துல கடவுள் எனக்கு தங்கத்தில் என்ன பண்ணிருக்கிறார், அவர் எனக்கு அங்கே வீட்டை வச்சிருக்கிறார், அந்த மாளிகை தான் முக்கியம், இங்க இருக்கிற எந்த வீடு எனக்கு முக்கியம் இல்லைன்னு சொல்லி அவங்களுக்கு எதை பற்றியும் அறிவில்லாம எல்லாவற்றை பற்றியும் தப்பான அபிப்பிராயங்களால் இந்த உலகத்துல எல்லாமே அவங்க இழந்திருக்கிறாங்க, எல்லாமே அவங்க லாஸ் பண்ணிருக்கிறாங்க. இவங்க இப்படி எல்லாம் ஆனதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, தவறான போதனைகள் கிறிஸ்தவர்களை தவறான திசையில கொண்டு போய் வைத்து விட்டது. இப்ப நான் போய் சொல்றேன், இல்லங்க அது தப்புங்க, இதுதான் கடவுள் உங்களுக்கு வச்சிருக்கிறாருங்க, எல்லா ஆசீர்வாதம் உங்களுக்கு இருக்குதுங்க, நீங்க அதை பெற முடியும்னு சொன்னா, இல்ல எங்களுக்கு தெரியும் எது கரெக்ட்னு சொல்லி நீங்க சொல்லாதீங்கன்னு சொல்லி ரிஜெக்ட் பண்ணிடுறாங்க. சோ அவங்க ஏன் நான் சொல்ற வார்த்தையை அவங்களால ஏற்றுக்கொள்ள முடியலன்னா, ஏற்கனவே போட்ட விதை நல்ல ஆழமா போய் மரமாயி வேர் விட்டு காய் கொடுத்து ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கிறாங்க. இப்போ நாம சொல்ற இந்த வார்த்தை அவ்வளவு சீக்கிரமா ஏற்றுக்கொள்ளவே முடியாத நிலையில் இருக்கிறாங்க. இன்னைக்கு கிறிஸ்தவம் அப்படி தள்ளப்பட்டிருக்கிறது. ஆமென். எதுவுமே நம்புறீங்க? ஒரு 20 வருஷத்துக்கு அப்புறம் நான் சென்னைக்கு போறேன்.
ஒரு வீடு வாடகைக்கு எடுக்கலான்னு போனா கேட்குறாங்க, நீங்க எங்க வேலை பார்க்குறீங்கன்னு கேட்குறாங்க. நான் சொன்னேன், பாஸ்டர் ஆகிறேங்க, கையெடுத்து கும்புறாங்க, போயிட்டு வாங்கன்றாங்க. பாஸ்டர்னா இல்லை, வீடே இல்லைன்றாங்க. என்னடா இது பாஸ்டர்ஸ்னா ஏன்டா வீடு இல்லைன்னா, வேற ஒன்றும் இல்லை, இந்த கிறிஸ்தவத்தை பற்றி தப்பான அபிப்பிராயம். கிறிஸ்தவர்னா இவங்க ஏதோ மோசமானவங்க, இவங்க குழப்பத்தை ஏற்படுத்துவாங்க, இவங்களுக்கு டீசன்சி தெரியாது, இவங்க காசு கரெக்டாக கொடுப்பாங்களோ கொடுக்க மாட்டாங்களோ. ஸோ ஏதோ அபிப்பிராயங்கள், கிறிஸ்தவத்தின் மேல நல்ல அபிப்பிராயங்கள் சமுதாயத்தில் இன்னைக்கு கிடையாது. அதை நான் சொன்னல, ஒரு துபாயில இருந்து ஒரு ஷேக் ஒரு வீடு வாடகைக்கு தான் கேட்டா இருக்கிறால காலி பண்றாங்க. பாப்பா முதல்ல போயிட்டு ஷேக் ஷேக் வீடு கொடுத்துருவாங்க. ஏன்னா ஷேக் பற்றின நல்ல அபிப்பிராயம் சமுதாயத்துல இருக்குது. அவர் துபாய் ஷேக், அவர் கரெக்டா வாடகை கொடுத்துருவாரு, நல்ல மனுஷன், பணக்காரரு அப்படின்னு. அப்ப ஏன் கிறிஸ்தவர்களுக்கு கொடுக்கறது இல்லை, விசுவாசத்துக்கு கொடுக்கறது இல்லை, பிரசங்கருக்கு கொடுக்கறது இல்லைன்னா, கிறிஸ்தவத்தை பற்றின நல்ல அபிப்பிராயம் சமுதாயத்தில் கிடையாது. அவங்க ரொம்ப முட்டாள் மாதிரி யோசிப்பாங்க. அவங்க எப்பவுமே கவலையோடு இருப்பாங்க, கண்ணீரோடு இருப்பாங்க, தரித்திரமா இருப்பாங்க. அவங்க அவங்க கிட்ட பேசினாலே தெளிவே இருக்காது. ஏதோ சம்திங் நெகட்டிவ் ஐடியாஸ் சமுதாயத்தில் கிறிஸ்தவர்களை பற்றி இருக்கிறதுனால கிறிஸ்தவர்களுக்கு வீடும் கொடுக்கறது இல்லை, கிறிஸ்தவர்களுக்கு வியாபாரத்துக்கு ஒரு வழியும் ஏற்படுத்துவதில்லை. இன்னும் சொல்ல போனா பிரசங்கருக்கு பொண்ணு கொடுக்கறது இல்லை. அது தெரியுமா உங்களுக்கு? பிரசங்கியாருன்னு சொல்லி கேட்டா பொண்ணு கூட என்ன பண்ண மாட்டாங்க, கொடுக்கவும் மாட்டாங்க. ஏன்னா பிரசங்கியாரா இருக்கிற இவரனுமே பொண்ணு கொடுத்தா நாளைக்கு இவர் காப்பாத்தோரும். இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். இன்னும் அல்டிமேட்டா சொல்ல போனா, நீங்க ஒரு பேங்க்லயே லோன் எடுக்க போறீங்கன்னா, நீங்க ஒரு சாதாரண ஒரு கடை வச்சு நடத்துறவங்க லோனை கொடுத்துருவான். இல்லைங்க நான் பிரசங்கியானா லோன் கூட தெரியாம நான் சொல்லிட்டேன், பேங்க்ல நான் பிரசங்கியாருன்ட்டேன். பிரசங்கியாருன்னு சொன்னதுக்கு லோன் இல்லைன்ட்டாவன். என்னடா பிரச்சனைனா, இல்லைங்க பிரசங்கெல்லாம் லோன் கொடுக்கறது இல்லைங்க அப்படின்னா. ரீசன் மற்ற பிரசங்கெல்லாம் கவனிச்சு அவங்க ஒரு மாதிரி தப்பான ஐடியா உலகத்தில் இருக்குது. இந்த ஐடியாலாம் இந்த நாஸ்டிசம் குரூப்ஸ் மக்களுக்கு விதைச்சு வச்சிருக்கிறாங்க. பின்னால அவங்களுக்கு புரிய வச்ச பிறகு அவங்க லோனெல்லாம் சாங்ஷன் பண்ணிட்டாங்க, நல்ல வீடும் கொடுக்குறாங்க. அப்புறம் விளங்குது இவர் எல்லா பிரசங்காரும் வரலன்னு புரியுது அவங்களுக்கு. உலகத்துக்கு பிரசங்கர் வேற, ஏன்னா இவர் இந்த ஆள் வேற மாதிரி இருக்கிறாரு அப்படின்னு விளங்க ஆரம்பிக்குது. ரீசன் கிறிஸ்தவத்திற்குள்ள நய வசனப்பினால் அவளை வஞ்சித்து வைத்திருக்கிறார்கள். நய வசனம் இதுதான். அந்த நய வசனம் கிறிஸ்தவர்கள் ஒரு இடத்துல அட்ராக்ஷன் ஆகுறாங்க. ரீசன் என்ன தெரியுமா? நீங்க கவனிக்கலாம். நீங்க ஒரு இடத்துக்கு போனீங்கன்னா, ஐயா இந்த மாதிரி வயிற்று வலியில் இருக்கிற ஐயா ஜெபம் பண்ணணும், உடனே இவர் மனம் உருகுவார் பாருங்க. டே சப்பா, தர்மியான மகளுக்கு வயிற்று வலி எடுத்துருங்க சப்பா. இவரு அழுக பார்த்தா அவங்க பார்ப்பாங்க, அடேங்கப்பா நம்ம அப்பா அம்மாவோட இவரு எவ்வளவு அன்பா இருக்கிறாரு, இவர் எவ்வளவு நமக்காக உருகி ஜெபம் பண்றாரு. அவருக்கு தெரியும் இப்படிலாம் உருகுனாதான் கரெக்டா நீங்க என்ன பண்ணுவீங்க, அங்க போவீங்க. பாஸ்டர் நவீன் ஊருக்கு வர, அவர் போனே பண்ண மாட்டாருங்க, அவர் ஜெபம் வீட்டுக்கே வர மாட்டாருங்க. ஏன்னா அவளுக்கு என்ன, இந்த மாதிரி உருகி இந்த மாதிரி நய வசனமா பேசி கண்ணீர் விட்டா இவர் தான் கரெக்டு, இப்ப நான் போனா போயிட்டு வான்றாங்க. ஏன்னா நம்மளை அக்செப்ட் பண்றது கிடையாது. ஏன்னா உலகம் இந்த மாயமான பேச்சுக்கும் மாயமாலமான ஜபத்துக்கும் மாயமாலமான கண்ணீருக்கும் அட்ராக்ஷன் ஆயிடுறாங்க. பட் ஃபைனல் ரிசல்ட் ஒன்று இருக்கு பார்த்தீங்களா? ஃபைனல் ரிசல்ட் அந்த மாயமாலமான அந்த அட்ராக்ஷன் உங்களை ரொம்ப மோசமான நிலைக்கு கொண்டு போய் செல்லணும். உங்களுக்கு அறிவும் ஏற்படுத்த மாட்டாங்க, உங்களுக்கு புரிதல் ஏற்படுத்தாது. கடைசி வரைக்கும் அங்க ஒரு அட்ராக்ஷன்ல இருப்பீங்க. ஆகவேதான் பாருங்க, இன்னைக்கு மந்தையா கோயிலுக்கு போறாங்க, மந்தியா ஒரு இடத்துல போய் இருக்கிறாங்க. ஏன் அவங்க இன்னொரு இடத்துக்கு போறது இல்லைன்னா வேற ஒன்றும் இல்லை, அங்க அட்ராக்ஷன் அவங்களுக்கு இருக்குது. பிரசங்கியார் எங்களுக்காக கண்ணீரோடு ஜெபம் பண்றாரு, பிரசங்கியார் எங்களுக்காக பாரத்தோடு இருக்காரு, எங்களுக்காக கடவுள் சமூகம் எப்பவுமே அவர் ஜெபம் பண்ணிட்டு இருப்பாரு. நான் சொல்றேன், பிரசங்கியார் சிந்துகிற கண்ணீரை விட கிறிஸ்து சிந்தின ரத்தம் வெளியேற பெற்றதாக இருக்கிறது. ஆமென். பிரசங்கியார் காண்பிக்கிற அன்பை விட கிறிஸ்துவின் அன்பு வெளியேற பெற்றதாக இருக்கிறது. பிரசங்கியார் உங்க மேல எடுக்கிற கேரை விட கிறிஸ்து உங்க மேல இருக்கிற கேரிங் அதிகமாக இருக்கிறது. அவர்தான் உங்கள் பாரங்களை சுமக்கிறவர், அவர்தான் உங்கள் பாவங்களை நீக்குகிறவர், அவர்தான் உங்களை மீட்டு ரட்சிக்கிறவரா இருக்கிறார். ஆமென். சோ அவர்தான் மஸ்டே தவிர இங்க பிரசங்கியார்கள் பெரிய மஸ்ட் எல்லாம் கிடையாது. ஆகவே அவருடைய வார்த்தையை நீங்கள் பிலீவ் பண்ணுங்க, அவருடைய வார்த்தையை விளங்கிக் கொள்ளுங்க.
5ஆம் வசனம், சரீரத்தின்படி நான் தூரமாக இருந்தும் ஆவியின்படி உங்களுடனே கூட இருந்து உங்கள் ஒழுங்கையும் கிறிஸ்து மேல் உங்களை விசுவாசத்தின் உறுதியும் பார்த்து சந்தோஷப்படுகிறேன். ஸோ அந்த ஜனங்க எப்படி இருக்கிறாங்க? விசுவாசமா இருக்கிறாங்க, ஒழுக்கமுள்ளவர்களா இருக்கிறாங்க. லவோதிக்க சபையும் கொலோசு சபையும் ஒழுக்கத்தில் பேர் போன சபை, விசுவாசத்திலும் பேர் போன சபை. விசுவாசம் ஒழுங்கு, faith and discipline. faith and discipline. இந்த விசுவாசம் வந்தாலும் ஒழுங்கு தானா வந்துடும். ஒழுங்கு தானா வரும்போது விசுவாசம் அவங்களோட இணைஞ்சுதான் இருக்கும் அல்லவா? அப்போ கடவுள் வார்த்தை ஒரு மனிதனை என்னென்னலாம் அவனை சரி பண்ணுனா, கடவுள் வார்த்தை ஒரு மனிதனுக்குள்ள பிரவேசிக்கும் போது அவனுக்குள்ள விசுவாசம் ஏற்படுது. முதல்ல விசுவாசத்தின் மூலமாய் ரட்சிப்பு உண்டாகுது. அவனுக்கு ரட்சிப்பின் மூலமாய் ஒழுக்கம் உண்டாது. வெறும் ஒழுக்கத்தை வச்செல்லாம் ஒண்ணும் பண்ணவே முடியாது. ஒழுக்கமா இருங்க, ஒழுங்கா வாங்க, ஒழுங்கா ஜெபம் பண்ணுங்க, ஒழுங்குன்னு சொல்லி வெறும் மோரல் இந்த போதனைகளையே போதிப்பதனால் மனிதர் ஒழுக்கம் அடையவே முடியாது. கடவுள் வார்த்தை ஒரு மனிதனை சந்திக்கும் போது அவன் ஒழுக்கம் உள்ளவனாக மாறுகிறான், விசுவாசம் உள்ளவனாக மாறுகிறான். அவன் கரெக்டா சர்ச்சுக்கு போவான், அவன் கரெக்டா ஜெபம் பண்ணுவான், அவன் கரெக்டா விசுவாசத்தோடு இருப்பான், அவன் எல்லாத்தையும் பர்ஃபெக்டா இருப்பான். அவன் அவ்வளவு பர்ஃபெக்டா மாற்றினது யாருடைய கவுன்சிலிங்கானா? யாருடைய கவுன்சிலிங் கிடையாது. யாருடைய ஜபத்தினாலேனா? யாருடைய ஜபத்தினாலே அப்படி மாறவே முடியாது. ஏன்னா கடவுள் வார்த்தை மனிதர்கள் கொடுக்கிற கவுன்சிலிங்கை விட, மனிதர்கள் கொடுக்கிற அட்வைஸை விட, ஆலோசனை விட சால சிறந்ததா இருக்கிறது. எதுவுமே நம்புறீங்க? கடவுள் வார்த்தை அப்படி மாத்துங்க. கடவுள் வார்த்தை ரொம்ப டிசிப்ளின் ஆக்கிடும். பாருங்க, இங்கெல்லாம் கரெக்டா கொஞ்சம் பேரை வந்தா கூட எப்படி வராங்கன்னா டிசிப்ளினா தான் வராங்க. டிசிப்ளினா கேட்கறாங்க, டிசிப்ளினா அவங்களுடைய வீடுகளுக்கு போறாங்க. என்ன ரீசன்? நான் ரொம்ப டிசிப்ளின் போதிக்கிற போதகரானா கிடையவே கிடையாது. ஒரு நாளும் டிசிப்ளின் டீச் பண்றதே இல்லை. எனக்கு தெரியும் கர்த்தருடைய வார்த்தை மனிதனை ஒழுங்காக மாற்றும். இதை ஒழுங்கா போதிச்சு நான் வீட்டுக்கு போனா போதும். நான் போய் யாருக்கும் இப்படி இருங்க அப்படின்னு சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது. ஏன்னா கடவுள் என்னை விட கடவுள் வார்த்தை ரொம்ப கீழானது இல்லை, என்னை விட கர்த்தர் வார்த்தை ரொம்ப மேலானது. ஏமே ஆகவே தான் நான் யாருக்கும் அட்வைஸ் பண்றதெல்லாம் கிடையாது. ஏன்னா அட்வைஸ் கிடையாது, கர்த்தர் வார்த்தை முக்கியம். 6 ஆகையால் நீங்கள் கர்த்தராகிய இயேசுவை ஏற்றுக்கொண்டபடியே அவருக்குள் வேர்கொண்டவர்களாகவும் அவர் மேல் கட்டப்பட்டவர்களாகவும் அவருக்குள் நடந்து கொண்டு. பார்த்தீங்களா, இந்த டீச்சிங்ஸ் என்ன பண்ணுதான்? போதனைகள். இந்த போதனைகள் என்ன பண்ணுது? இது விதை தான். போதனை என்பது அது ஒரு வகையான விதை. நான் என்ன பண்றேன்? போதிக்கிறேன். இந்த போதனைகள் விதைகளாக உங்க காதுகளை போய் உங்க மனசுல போய் உள்ளத்தோட ஸ்டோர் ஆகுது. இந்த போதனை என்ன பண்ணுது? இந்த விதையாகிய இந்த போதனை இருதயத்தில போய் அதை நீங்கள் விசுவாசிக்க நம்ப என்ன ஆகுது? அது வேர்கொண்டு மரமா மாறுது. இப்படி மாறின ஆளு, இப்படி வேர்கொண்டு அவர் மேல் கட்டப்பட்டவங்க அவ்வளவு சீக்கிரமா அவ்வளவு சீக்கிரம் இடிக்க முடியாது. எப்படி இந்த போதனைகளால் மனிதர்கள் வேர்கொண்டு கட்டப்பட முடியுமோ, நல்ல போதனைகளால், தீய போதனைகளாலும் என்ன செய்ய முடியும்? வேர்கொண்டு கட்டப்பட முடியும். அவர்களும் கட்டப்படுவார்கள், இவர்களும் கட்டப்படுவார்கள். ஆனா ரெண்டுத்துக்கும் என்ன பிரச்சனைனா, என்ன வித்தியாசம்னா, இவர் மேல் கட்டப்பட்டவர்கள் பெருங்காற்றடிச்சாலும் பெரும் வெள்ளம் மோதினாலும் அவ்வளவு சீக்கிரம் இவர்கள் இடிக்கப்படவே மாட்டார்கள். ஆனால் தீய தப்பான போதனைகளால் நான் வேர்கொண்டு கட்டப்படும் போது, வேர்கொண்டு இருக்கும்போது, பிரச்சனைகள், சோதனைகள், குழப்பங்கள் வரும்போது அசைய ஆரம்பிக்கும். ஏமேன், அவங்கள உறுதியா நிற்கவே முடியாது. 7 ஆகையால் நீங்கள் போதிக்கப்பட்டபடியே, போதிக்கப்பட்டபடியே. அப்போ சர்ச்சுக்கு போறது எதுக்காகன்னா, போதனை கேட்கறதுக்காக போறோம். திருச்சபைக்கு எதுக்கு போறோம்? போதனை கேட்கறதுக்காக போறோம். அப்போ போதனை கேட்கறது எவ்வளவு முக்கியமோ, பொறுமையா போதிப்பதும் அவ்வளவு முக்கியம். பாருங்க, பல மாசமாவே இந்த கொலோசை நிருபத்தை போதிக்கிறேன். ஏன்? இதுதான் என் டியூட்டி, என் வேலை. என்ன? இதுதான் என் வேலை. 2 பேர் வந்தாலும் 30 பேர் வந்தாலும் ஒழுங்கா போதிக்கணும். இந்த வேலையை உருப்படியா செய்யாம நான் சும்மா எல்லாருக்கும் போய் பிரதர் எப்படி இருக்கிறீங்க, நல்லா இருக்கிறீங்களா,
சிஸ்டர் நல்லா இருக்கிறீங்களான்னு சொல்லி அவங்க சும்மா போய் விசாரிச்சு சும்மா டிஸ்டர்ப் பண்ணி சும்மா அவங்களுக்காக நான் ஜெபம் பண்றேன், உங்களுக்காக நான் ரொம்ப வருத்தப்படுறேன் அப்படி சொல்றதுல எந்த பிரயோஜனமும் கிடையாது, அது சரியானதும் கிடையாது. அப்படி எல்லாம் சில செய்யறாங்க, அதை நான் செய்யறது இல்லை. இது இப்படி செய்யறதில்லைன்றது பலருக்கு வருத்தமா இருக்கலாம். ஆனால் பிரசங்கியாருடைய வேலை அதை செய்வதற்காக தேவன் அழைக்கப்படவில்லை, ஒழுங்காய் போதிக்கிறதுக்காக தான் தேவன் பிரசங்கியாரை அவர் அழைத்திருக்கிறார். இதை ஒழுங்கா பிரசங்கம் பண்ணி வீட்டுக்கு போன்றாரு. பரிசுத்த ஆவியானவர் அதை எப்படி வளரணுமோ, எப்படி அதை வேர்கொள்ளணுமோ, எப்படி அதை மரமா மாற்றணுமோ, எப்படி அதை கட்டணுமோ அவர் பார்த்திருப்பாரு. அதை பத்தி நீ worry பண்ணாத, நீ ஒழுங்கா போதிக்கிறதும் வேலை, அதை வேர்கொள்ள வைத்து அதை கட்டப்பட வைப்பது கர்த்தருடைய வேலையா இருக்கிறது. அப்போ திருச்சபையில என்ன நடக்குது? போதனைகள் நடக்குது. திருச்சபையில் எது முக்கியம்? போதனைகள் ரொம்ப முக்கியம். எலசம் போதனை முக்கியம். அந்த போதனைகள் சரியான போதனையா இருக்கணும். என்ன மாதிரி போதனை? நான் கட்டப்படுகிற போதனையா இருக்க வேண்டும். எலசம் நான் கட்டப்பட வேண்டும், என் வாழ்க்கை கட்டப்படணும், என் வருமானம் கட்டப்படணும், என் எதிர்காலம் கட்டப்படணும், இந்த பொருளாதாரம் கட்டப்படணும், வாழ்க்கையில நல்லா இருக்கணும். நல்லா இருக்கிற மாதிரி போதனைகள் கேட்கறதுக்கு ஒரு 100 கிலோமீட்டர் தூரம் வந்த கூட பரவாயில்ல, நீங்க செலவு பண்ணிட்டு அங்க போங்க. ஏன்னா அந்த மாதிரி டீச்சிங்ஸ் தான் உங்களை பில்ட் பண்ணோம். ஏமே நீங்கள் போதிக்கப்பட்டபடியே விசுவாசத்தில் உறுதிப்பட்டு ஸ்தோத்திரத்தோடு அதிலே எல்லாம் பெருகுவீர்களாக. பாருங்க, கிறிஸ்டியானிட்டியுடைய அவங்க லைஃப்பை பற்றி பேசுறாங்க. வர வர பெருகணும்ன்றாங்க, பெருகிட்டே இருங்கணும், எல்லாவற்றையும் பெருகுவீர்களாக. எல்லாம் பெருகுவீர்களாக, எல்லாம் பெருகுவீர்களாக, பழுகி பெருகி பூமியை நிரப்புவீர்களாக. எல்லாம் அப்ப கடவுளுடைய ஐடியா என்ன? இந்த சிருஷ்டிக்கும் போது இந்த சிருஷ்டிப்பிலே பார்க்கலாம், எல்லாம் பழகி பெருகணுன்றதான் அவருடைய அபிப்பிராயம், அவருடைய ஐடியா. அப்ப சிருஷ்டிப்புல இந்த ஐடியா இருக்கும்போது மீட்புல என்ன, ரட்சிப்புல என்ன நடக்குதுன்னா, ரட்சிப்புலையும் சேம் ஐடியா தான். ஒருவன் ரட்சிக்கப்பட்ட பிறகு, ஒருவன் இயேசுவை விசுவாசித்த பிறகு அவனும் பழகி பெருக வேண்டும் என்பது தேவனுடைய சித்தமா இருக்கிறது. ஆமென். ஸ்தோத்திரத்தோட பெருகுவீர்களாக. 8 லௌகிக ஞானத்தினாலும் மாயமான தந்திரத்தினாலும் ஒருவனும் உங்களை கொள்ளை கொண்டு போகாதபடிக்கு. பார்த்தீங்களா? லௌகீக ஞானத்தினால், இந்த உலக பிரகாரமான ஞானம், தத்துவம், எல்லாம் தத்துவ மேதாவிகள். இந்த தத்துவ மேதாவிகள்லாம் கவனிச்சீங்கன்னா கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும்ன்றாங்க. ஏன்னா அவங்க பேசுற தத்துவத்துல நம்ம டக்குன்னு என்ன பண்ணிவிடும், நம்பிடுவோம். என்ன சொல்லுவாங்க தெரியுமா? ஆடப்போங்க பிரதர், என்ன இருக்குது உலகத்துல, என்னத்தை கொண்டு வந்தோம், என்ன கொண்டு போனோம் அப்படின்னா, அடையங்கப்பா எவ்வளவு பேர் தத்துவம்ன்றாங்க. யோசிக்கிறாங்க, ஆமா ஒண்ணுமே கொண்டு போல, ஒன்னும் கொண்டு போறது இல்ல, அப்புறம் எதுக்கு வீடு, அப்புறம் எதுக்கு காரு, அப்புறம் எதுக்கு காசு. அப்போ இந்த தத்துவம் என்ன பண்ணுது? என்ன என்னை சோம்பேறி ஆக்குகிறது, என்னை உருப்படாம ஆக்குகிறது, என்னை ஒண்ணு சேர்த்து வைக்காத ஆளை மாத்துது. ஏன்னா ஆமா இவ்வளவு சேர்த்து வச்சா போகும்போது என்னத்தை நான் கொண்டு போறேன், நல்லா விட்டு தானே போறேன். பாருங்க, இப்படி ஒருத்தர் யோசிக்க ஆரம்பிக்கும் போது இவன் சேர்த்து வைப்பானா, இவன் பிரயாசப்படுவானா, இவன் கஷ்டப்படுவானா, இவன் பொருளை கொண்டு வருவானா, கொண்டு வர மாட்டேன். ஏன்னா ஐடியா வந்து என்ன யோசிது, இல்ல போகும்போது ஒன்றும் கொண்டு போறது இல்லை, ஒன்றும் கொண்டு போறதில்லை. அப்ப என்ன பண்ண போறேன், நான் ஒன்றும் பண்ண போறதில்லை, அப்படியே போறேன். எப்படி வந்தனும்? சோ இது தேவனுடைய ஐடியா கிடையாது. இது உலக பிரகாரமான தத்துவம். உலகத்துல எவனோ ஒருத்தன் தப்பான தத்துவத்தை விதைச்சு போயிட்டான். எனக்கு வீட்டுக்கு வீடு இந்த தத்துவத்தை பேசுறாங்க. நாம் என்னத்தை கொண்டு வந்தோம், என்னத்தை கொண்டு போறோம் கிடையாது. நாம வெறுமையா வரல, எல்லா வகையான ரிசோர்ஸோட நம்ம உலகத்துல பிறந்திருக்கிறோம். உலகம் நாம பிறக்கிறதுக்கு முன்னாலேயே உலகத்தை நமக்காக கர்த்தர் உண்டாக்கினார். நாம பிறக்கிறதுக்கு முன்னாலேயே பொருட்களால் நிறைந்த பிரபஞ்சம் நமக்காக உருவாக்கி வச்சுட்டாரு. இந்த பொருட்களால் நிறைந்த பிரபஞ்சத்துக்குள்ள நீங்கள் மனிதர்களாக பிறக்கிறீர்கள். வெறுமையா பிறந்த நினைக்காதீங்க, மண்டல மூளையோட பிறக்கிறீங்க. ஆமென். எல்லாவற்றையும் ஆக்கக்கூடிய, உருவாக்கக்கூடிய, பெருகக்கூடிய ஆற்றல் உங்களுக்குள்ள வச்சிருக்கிறார் அவரு. அப்படிதான் பிறக்கிறீங்க. இதெல்லாம் வச்சு இந்த உலகத்துல பெருகுவதா சிறுகுவதா, நாம வாழ்வதா தாழ்ந்து போவதா, தோல்வி அடைவதா வெற்றி அடைவதா என்பது அது உங்களை பொறுத்துதான் இருக்கிறது. ஆமென். வெறுமையா யாரும் வரல, வந்தோமா வெறுமையா மண்டல காலியாக வச்சுட்டு வந்தோம், மண்டல மூளையோட தான் வந்திருக்கிறோம் இல்லவா? இதெல்லாம் எதுக்கு? இந்த மூளையை நம்ம கொஞ்சம் வளர்த்து அறிவெல்லாம் கொஞ்சம் பெருக்கி இந்த உலகத்தில் எப்படி எல்லாம் பெருகுறாங்க, எப்படி வளர்றாங்க, எப்படி மேலே போறாங்க, எல்லாம் பார்த்து
நாம கொஞ்சம் முயற்சி எடுத்து நாம நம்முடைய ஜென்ரேஷனுக்கு சொல்லிக் கொடுத்து பின்னொரு சந்ததிக்கு நம்ம குவிச்சு வைக்க வந்திருக்கிறோம். எல்லாரும் குவித்து வைக்க வந்திருக்கிறோம். ஏதோ சேர்த்து வச்சுட்டு போறது வரல, குவிச்சு வைக்கணும். இந்த சேர்த்து வைக்கிறதுக்கு குவிச்சு வைக்கிறதுக்கு வித்தியாசம் இருக்குது. எதை மாதிரி குவித்து வைக்க ஆசைப்படுகிறது, கண்டிப்பா அது நடக்கும் இல்லவா? இதுதான் கிறிஸ்தவம். லௌகிக ஞானத்தினாலும் மாயமான தந்திரத்தினாலும் ஒருவனும் உங்களை கொள்ளை கொண்டு போகாதபடிக்கு. அப்போ இந்த கிறிஸ்தவம் என்ன பண்ணுது? உங்களை மோசம் பண்றதுக்குன்னே சில போதனைகள் இருக்குதுன்றாங்க, உங்களை நஷ்டப்படுத்துறதுக்குன்னே சில டீச்சிங்ஸ் இருக்குதுன்றாங்க. நல்லா பாருங்க, இந்த கிறிஸ்தவத்துக்குள்ள வரும்போது என்ன பண்ணிட்டாங்க? வேலையே பாவம்னு சொல்லிட்டாங்க. வேலை செஞ்சா நீ கர்த்தருக்காக வாழவே முடியாது. எத்தனையோ பேர் வேலையை எழுதி கொடுத்துருக்குறாங்க, வேலையை ரிசைன் பண்ணிட்டாங்க. ஏன்னா வேலை அது ஏதோ பொல்லாததை பார்க்க ஆரம்பிச்சாங்க. ஆனா வேலை பொல்லாது கிடையாது. வேலை என்ன, என்னுடைய திறமையெல்லாம் செலவு பண்ணி நான் இன்னும் திறமசாலையை மாறுவதற்காகவே ஒரு வேலை எனக்காக கர்த்தர் ஒழுங்குபடுத்தியிருக்கிறார். எதுவுமே நம்புறீங்க? சில வேலையை கவனிச்சீங்கன்னா நீங்க செய்யற மாதிரி இன்னொருத்தர் அந்த வேலையை செய்யவே முடியாது. அந்த வேலைக்காக நீங்க உருவாக்கப்பட்டிருக்கிறீங்க. ஒருவனும் உங்களை கொள்ளை கொண்டு போகாதபடி எச்சரிக்கையாருங்கள். அது மனுஷருடைய பாரம்பரிய நியாயத்தையும் உலக வழிபாடுகளையும் பற்றினது இல்லாமல் கிறிஸ்துவை பற்றினது அல்ல. உலகத்துல நிறைய தத்துவங்கள், நிறைய போதனைகள், நிறைய சடங்குகள், சம்பிரதாயங்கள், அது இதுன்னு எல்லாம் இருக்கும். ஆனா ஒண்ணு புரிஞ்சுக்கோங்க, அதெல்லாம் மனுஷனுடைய எண்ணங்களிலிருந்து தோன்றினதை ஒழிய கிறிஸ்துவை பற்றினது அல்ல. ஏனென்றால் 9ஆம் வசனம், தேவத்துவத்தின் பரிபூரணம் எல்லாம் சரீர பிரகாரமாக அவருக்குள் வாசமாயிருக்கிறது. எல்லாம் தேவத்துவத்தின் பரிபூர்ணம் எல்லாம். பாருங்க, இந்த உலகத்தை இந்த பரிபூர்ணம்னு ஒண்ணு சொல்றான் அல்லவா? எப்படிங்க இருக்கிறீங்க? பரிபூர்ணமா இருக்கிறேன், நல்லா இருக்கிறேன். இந்த பரிபூர்ணன்றது ஆசீர்வாதம். இதெல்லாம் கடவுளுக்குள்ள இருக்குது. இந்த கடவுளுக்குள்ள இருக்கிறதெல்லாம் நமக்குள்ள அது மெட்டீரியலா அது நமக்கு வருது அல்லவா? கடவுளுக்குள்ள இருக்க ரெண்டு விஷயத்தை சொல்றாங்க. ஒண்ணு காண்கிறது, இன்னொன்னு காணக்கூடாதது. கடவுளுக்குள்ள இருக்கிற எல்லா பரிபூர்ணம் எல்லாம் மனிதனுடைய கண்களுக்கு என்ன செய்யப்படவில்லை, அது காணப்படவில்லை, புலப்படவில்லை. அது இன்விசிபிளா கடவுளுக்குள்ள இருக்குது. இந்த கடவுளுக்குள்ள இருக்கிறதெல்லாம் இந்த உலகத்துக்கு அது எப்படி வருது? விஷுவலா வருது, காணக்கூடிய விதத்துல வருகிறது. பாருங்க, வெளிச்சம் உண்டாக கடவுது என்ன அவர் சொல்றாரு. உலகத்துல வெளிச்சம் அவருக்குள்ள இருந்தது. அவருக்குள்ள இருக்கிற வார்த்தை வெளியே வந்தவுடனே மனிதர் கண்களால் காணக்கூடிய விதத்துல வெளிச்சம் உண்டாக ஆரம்பிக்கிறது. நாம் பார்க்கிறது வெளிச்சம் எல்லாம் தேவனுடைய வார்த்தையினால் உண்டானது. அப்ப முதல்ல இந்த வெளிச்சம், இந்த பிசிக்கலா கண்களுக்கு புலப்படுற வெளிச்சம் முதல்ல எங்க இருந்ததுன்னா காணக்கூடாத நிலையில கடவுளுக்குள்ள இருந்தது. கடவுளுக்குள்ள இருந்த அந்த காணக்கூடாத ஒளி இப்ப காண்கிற நிலைக்கு வந்து விட்டது. அப்படிதான் உங்களிடத்தில் இருக்கின்ற ஆசீர்வாதங்கள், உங்களிடத்தில் இருக்கிற குடும்பம். எத்தனை பேருக்கு கடவுள் நல்ல குடும்பத்தை கொடுத்து இருக்கிற நம்புறீங்க? பலருக்கெல்லாம் கையை தூக்க மாட்டீங்க. இந்த நல்ல குடும்பம் எங்க இருந்தது? இன்னைக்கு நீங்க குடும்பமாய் குடும்பத்தோட பிள்ளைகளோட கணவனோட ஃபேமிலியா ஹாப்பியா என்ஜாய் பண்றீங்க அல்லவா? இந்த ஃபேமிலி எங்க இருந்தது? ஃபர்ஸ்ட் கடவுளுக்குள்ள இருந்தது. கடவுளுக்குள்ள இருக்கிற ஃபேமிலி இப்போ நீங்கள் அதை அனுபவித்துக் கொண்டு வருகிறீர்கள். அப்போ பிசாசு யாருன்னா குடும்பத்தை பிரிக்கிறவன். பிசாசு யாரு? குடும்பமா இருக்கவே கூடாது என்று நினைக்கிறவன். சில கோயில சொல்றாங்க, உள்ள போகும்போதே பிரிஞ்சிடறாங்களாம். கோயிலுக்குள்ள வரும்போதே புருஷனும் பொண்டாட்டியா உள்ள போறாங்க. பொண்டாட்டி ஒரு பக்கம், புருஷன் ஒரு பக்கம். கோயிலுக்குள்ளேயே பிரிவினை ஏற்படுறதாக. சோ அவங்க நினைக்கிறது ரொம்ப ஒழுங்கு நினைக்கிறாங்க. ஒழுங்கு அது கிடையவே கிடையாது. ஒழுங்குன்னா ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ஒரு இடத்துல உட்காந்து ஒரு இடத்துல வார்த்தை கேட்டு அந்த ஒரு இடத்துல அவங்க டிஸ்கஷன் பண்ணி நோட் பண்ணி போறதும் ஒழுங்கு. அவங்களுக்கு என்ன, ஏன் அப்படி பிரிகிறாங்க அப்படின்னா, அவங்க கோயில் மேல அவங்களுக்கு என்ன கிடையாது, நம்பிக்கை கிடையாது. அவங்க கோயில் பசங்க மேல நம்பிக்கை கிடையாது, அவங்க கோயில் பிலிவர்ஸ் மேல அவங்களுக்கு நம்பிக்கை கிடையாது. ஏன் ஃபேமிலி உட்கார்ந்தா என்ன?
ஆண்கள் பெண்களோடு சேர்ந்து உட்கார்ந்தானே அது ஒழுக்கக்கேடு நினைக்கிறாங்க. கிடையாதுங்க. கிறிஸ்தவர்கள், தேவ பிள்ளைகள், தேவ ரத்தத்தால் மீட்கப்பட்டவங்க, அவங்கள அப்படி அவங்க பாவிக்கிறாங்க. பட் பைபிள் சொல்லுகிறது தேவத்துவத்தின் பரிபூர்ணம் எல்லாம், கடவுளுடைய ஆசீர்வாதங்கள் எல்லாம் பரிபூர்ணம் அவருக்குள்ள இருக்கிறது பிசிக்கலா உங்களுக்குள்ள டிரான்ஸ்பர் ஆகிறது அப்படின்றாங்க. அப்படின்னா கையில் இருக்கிற காசு, பணமா இருக்கட்டும், உங்ககிட்ட இருக்கிற நல்ல பிஸ்னஸா இருக்கட்டும், இல்லை உங்ககிட்ட இருக்கிற நல்ல வேலையா இருக்கட்டும், இதெல்லாமே கடவுளுக்குள்ள இருந்து உங்களுக்கு வந்திருக்குது. ஆமென். அப்போ இந்த சின்ன வேலையே நமக்கு இவ்வளவு ஆசீர்வாதமா இருக்குன்னா, அப்ப கடவுள் எனக்கு நல்ல வேலையை கொடுக்க முடியும், கடவுள் எனக்கு இன்னும் நிறைய ஆசீர்வாதத்தை கொடுக்க முடியும், கடவுள் இன்னும் என்னை பழுகி பெருக வைக்கப்பட முடியும். என்னுடைய அனைத்து ஆசீர்வாதங்களும் கடவுளுக்குள்ள இருக்கிறபடினால் நான் விசுவாசிக்கிறேன், தேவனே நீர் என்னை பழுகி பெருக செய்வீராக, தேவனே நீர் என்னை பொருளாதாரத்தை வர்த்திக்க பண்ணுவீராக, என்னுடைய சகல ஆசீர்வாதங்களும் உம்மிடத்தில் இருக்கிறது, நீர்தான் என்னுடைய ஆசீர்வாதம் கர்த்தாவா இருக்கிறீர், நீர்தான் என்னை ஆசீர்வதிக்கிற தேவனா இருக்கிறீர், நான் உண்மை நம்புகிறேன் ஆண்டவர்னு சொல்லி ஸோ உங்க பிளெஸிங்ஸை அவரிடத்திலிருந்து ரிசீவ் பண்ணிக்கொள்ளுங்கள். ஆமென். எதுவும் நம்புறீங்க? 10 இதோட முடிக்கிறேன். மேலும் சகல துரைத்தனங்களுக்கும் அதிகாரத்துக்கும் தலைவராய் இருக்கிற அவருக்குள் நீங்கள் யாராய் இருக்கிறீர்கள்? எல்லாம் நீங்கள் யாராய் இருக்கிறீர்கள்? நீங்கள் பரிபூர்ணம் உள்ளவர்களாய் இருக்கிறீர்கள். ப்ரீவியஸா நாம படிச்சோம், நீங்கள் பரிசுத்தராய் இருக்கிறீர்கள். போன வாட்டி காமிச்சோம். வெறும் பரிசுத்தராய் இருந்து 10 பைசா பாக்கெட்ல இல்லைன்னா அவ்வளவு பரிசுத்தரா இருந்து என்ன பிரயோஜனம்? ஹலோ, 2 பேருக்கு டீ கூட வாங்கி கொடுக்க காசு இல்லைன்னா அப்புறம் அந்த பரிசுத்த வச்சு என்ன பண்ண முடியும்? சிங்கிள் டீ கூட நான் வாங்கி குடிக்கவே முடியாது. வேதம் சொல்லுது, மேலும் சகல துரைத்தனங்களுக்கும் அதிகாரத்துக்கும் தலைவராயிருக்கிற அவருக்குள் நீங்கள் பரிபூர்ணம் உள்ளவர்களாய் இருக்கிறீர்கள். வேதம் சொல்லுது நீங்க ரொம்ப பரிபூர்ணமானவங்க, நீங்க ரொம்ப ஆசீர்வாதமானவங்க, நீங்க ரொம்ப ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். உங்களுக்கு கடவுளுக்குள்ள நீங்க ரொம்ப ஃபுல்ஃபில்லா இருக்கிறீங்க. எல்லாம் நான் தேவனுக்குள்ள பரிபூர்ணமா இருக்கிறேன். அப்ப தேவனுக்குள்ள நான் பரிபூர்ணமா இருக்கிறேன், ஆனா சரீர பிரகாரமா குறைவோடு இருக்கிறேன், வாழ்க்கையில வெறுமையா இருக்கிறேன், வாழ்க்கையில ஒண்ணுமில்லாம இருக்கிறேன். அப்படின்னா என்ன பண்றது? வேற ஒண்ணு இல்லைங்க, உங்களுடைய எல்லா பிளஸிங்ஸ் அவருக்குள்ள இருக்கிற அப்படின்னா நீங்க விசுவாசிங்க, தேவனே நான் உம்முடைய ரத்தத்தால் மீட்கப்பட்டவன், நான் உம்முடைய ரத்தத்தால் கழுவப்பட்டவன், நான் உம்முடைய பிள்ளையா இருக்கிறேன், நீர் என்னை நேசிக்கிறீர், நீர் எனக்காக சிலுவிலே ரத்தம் சிந்தின மரித்தனை மீட்டெடுத்திருக்கிறீர், நான் நீதிமானாய் இருப்பது உண்மை, நான் பரிசுத்தவானாய் இருப்பதும் உண்மை. அப்படியே 2ஆம் அதிகாரத்தின் வசனத்தில் 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தின்படி நான் பரிபூர்ணம் உள்ளவனாக உமக்குள் இருக்கிறேன், உம்முடைய பரிபூர்ண ஆசீர்வாதம் எல்லாம் என் மேல் வந்து நிற்பதாக, என்னை ஆட்கொள்ளப்படுவதாக. நான் இந்த உலகத்துல குறைவுள்ளவனா இருக்கவே கூடாது, பரிபூர்ணம் உள்ளவனா இருக்க வேண்டும். ஏன்னா உமக்குள்ள நான் பரிபூர்ணமா இருக்கிறேன், அது சரீர பிரகாரமா இது காணப்படுவதாக. ஆமென். எல்லாம் பரிபூர்ணம் கேட்கும் போது நல்லா இருக்குது, அது சொல்றதும் நல்லா இருக்குது, பரிபூர்ணமா இருப்பது நல்லது. ஆனா கிறிஸ்தவர்கள் இன்னைக்கு பரிபூர்ணமா இருக்கிறாங்களா? ஹலோ, கவனிச்சு பார்த்தீங்கன்னா ரொம்ப கவலையா இருக்கும். கிறிஸ்தவ வாழ்க்கை ஏன்டா இப்படி போகுது, கிறிஸ்தவ ஏன் இப்படி இருக்கிறாங்க? வேற ஒண்ணும் இல்லை, அவங்க நயவசனமான பேச்சுக்கள், தந்திரமான வார்த்தைகள், அட்ராக்டிவ் டீச்சிங்ஸ், அட்ராக்டிவ் போதனைகள். அவங்க கிட்ட ஜெபம் பண்ணும்போது பேசும்போது பார்த்து ரொம்ப கனிவா பேசுவாங்க. போதவர்லாம் ரொம்ப அன்போடு பேசுற மாதிரி இருப்பாங்க அல்லவா? அந்த அன்பிலேயே அவங்க மயங்கிடுறாங்க, அந்த அன்பிலே உருகிடுறாங்க. கடைசியில் அவங்களுக்கு பரிபூர்ணமும் கிடையாது, அன்பும் கிடையாது, ஆசீர்வாதமும் கிடையாது. இந்த உலகமே நரகமா வாழ்ந்துக்கிறாங்க. பட் தப்பான போதனைகள் எப்பவுமே என்னை குறைவுள்ளவனாய் நடத்தும், பட் சரியான போதனைகள் என்னை பரிபூர்ணம் உள்ளவனாய் நடத்தும். பைபிள் சொல்றது நான் கிறிஸ்துவுக்குள் பரிபூர்ணம் உள்ளவனாய் இருக்கிறேன். அப்போ இந்த உலகத்துல நான் பரிபூர்ணமான வாழ்வை அடையக்கூடிய எல்லா சோர்ஸ் இருக்குது. நான் குறைவை வாழவே கூடாது. எல்லாம் நான் குறைச்சலா இருக்கக்கூடாது, நான் குறைவுள்ளவனாய் இருக்கக்கூடாது, நான் நிறைவுள்ளவனாய், ஆசீர்வாதம் உள்ளவனாய், ஆசீர்வதிக்கப்பட்டவனாய் நான் இருக்க வேண்டும். இதுதான் என்னை பற்றின தேவ நோக்கம், தேவ சித்தமாய் இருக்கிறது. எதுவுமே நம்புறீங்க? உங்களை பற்றின நல்ல நோக்கத்தை தேவனுடையவராக இருக்கிறார். ஆக அந்த தேவன் நல்லவர் நான் சொல்றேன்.
அந்த தேவனிடத்தில் உங்களுக்கான எல்லாம் அவருக்குள் இருக்குது. ஞானம், அறிவு, பரிபூர்ணம், ஆசீர்வாதம், ரகசியம் எல்லாம் கடவுளுக்குள்ள இருக்குதுங்க. கவலையெல்லாம் வீட்டுக்கு போங்க. பிரசங்காட்ட இருக்குதுன்னா கவலையோட போனோம். இந்த ஆள்கிட்ட அவர் கொடுத்துக்கிறார், அவர் இவர்கிட்ட எப்படி நான் வாங்கறது, இவர்கிட்ட எப்படி ரகசியத்தை தெரிஞ்சுக்கிறது. கடவுள் அப்படி பண்றதில்ல. பிரசங்காருக்கு ஒரு வேலை தான், பிரசங்கத்தை பண்றதா ஒரு வேலை. ஆனா உங்களை ஆசீர்வதிக்குது, உங்களை ரகசியத்தை வெளிப்படுத்துவது, உங்களை பரிபூர்ணமுள்ள மாற்றுவது, உங்களை மீட்டெடுப்பது, உங்களை கடவுளுடைய நல் மேய்ச்சல் வழியில் நடத்துவது எல்லாம் கடவுளுக்குள் இருக்குது. தேவன் உங்கள் மேய்ப்பராக இருக்கிறார். தேவன் வழி நடத்துகிறவராக இருக்கிறார். தேவன் உங்களோடு சதா காலம் இருக்கிறவராக இருக்கிறார். அந்த தேவன் எப்போதும் உங்களோடு இருப்பார். ஆகவே அவர் விசுவாசிங்கள், பரிபூர்ணத்தை நம்புங்கள், பரிபூர்ணத்தை விசுவாசிங்கள், பரிபூர்ணமாய் வாழ்வதை எதிர்பார்த்து கொண்டே இருங்கள். உங்கள் எதிர்பார்ப்பு நிச்சயமாய் பலிக்கும். எதமே எதிர்பார்க்குறீங்க? ஒரு எதிர்பார்ப்பும் இல்லையா? செத்த மோட்சம் போலாம் இருக்கிறேன், அது ஒரு தான் எதிர்பார்ப்பு. அதுக்கு நீங்க கோயிலுக்கே வர வேண்டியதில்லை. ஏன்னா மோட்சம் தான் எதிர்பார்ப்புன்னு சொல்றீங்களே. கோயிலுக்கு எதுக்கு வரோம்? நான் வெற்றிகரமாய் வாழுது எப்படி, ஆசீர்வாதமா இருப்பது எப்படி, பரிபூர்ணமா இருப்பது எப்படி, தேவனுக்கு பிரயோஜனமா இருப்பது எப்படி, ஞானமா நடப்பது எப்படி, அறிவாய் இருப்பது எப்படி, இதெல்லாம் கற்றுக்கொள்வதற்கு, தேவ ரகசியம் தெரிந்து கொள்வதற்கு ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் நான் கோயிலுக்கு போறோம். வெறும் மோட்சம் போறது மட்டும் நம்ம நோக்கம் இல்லை. இந்த உலகத்தையும் மோட்சமா மாற்றுவதுதான் நம்முடைய நோக்கம். எல்லாரும் நிற்போம், ஜெபித்து முடிப்போம். எல்லாரும் ஜெபிக்கலாம்.